ஹாய் சகோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரிக்கரையில் வெளியில் மேய்ப்போம். இன்றைக்கி வந்து ஆடுகள்லாம் வெளியில் தான் விட்ருக்கேன், மேய்ஞ்சிட்ருக்காங்க எல்லோரும். இந்த இடத்துல இங்கே மட்டும் கிடையாது, நம்ம ஆடு மேய்க்க போகிற எல்லா இடத்துலையுமே நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது. நமக்கு பயனுள்ள மூலிகை செடிலாம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து களைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடியை வந்து அவாய்ட் பண்ணி பிடிக்கி கடாசிட்ருக்கோம். அந்த மாதிரியான சில செடிகள்லாம் இருக்குது, பார்க்கலாமா? எல்லாமே மூலிகை. இயற்கையிலே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல என்னென்ன நோய் வருதோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செடி கொடிகள்லாம் இருக்குது, மூலிகை செடிலாம். அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு செடியை உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். பாருங்கள் நண்பர்களே, இது பேர் தான் வந்து முடக்கத்தாங்கீரை. வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டு வலி வரும், இந்த காலில் கையில் முட்டி வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்குமே வரும். நம்மளாம் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக வேலை செஞ்சோம்னா பார்த்திங்கன்னா உடம்பு கை கால்லாம் வலிக்கும். அதுக்கு வந்து இது ஒரு அருமையான மருந்து. இந்த செடி அப்படியே சாப்பிட்டா பயங்கரமாக கசக்கும். இதை பார்த்திங்கன்னா மாவு ஆட்டி, அதாவது தோசை மாவெல்லாம் ஆட்டுறோம் இல்லையா, அதில் போட்டு ஆட்டி தோசை சுட்டு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். அப்படியே பார்த்திங்கன்னா இன்னொரு செடியை காட்டுற பாருங்கள். இவங்களுக்கு தாங்க ஜாலி, எல்லாமே ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இது பார்த்திங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா நாட்டு பாகற்காய். தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் திட்டாதீங்க. இது வந்து நம்ம நார்மலாக சந்தையில் கடையிலலாம் வாங்குகிற அந்த நீட்டாக இருக்குமே அந்த காய் கிடையாது, இப்படி குண்டு குண்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கிறவங்களுக்குலாம் இது கிடைக்காதுங்க. நீங்களாம் கூட அங்கெல்லாம் நிறைய காசு போட்டு வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இயற்கையிலே இங்கே நிறைய கிடைக்கும். நம்ம வந்து காட்டில் இருக்கோம், ஊருக்குள்ளே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வந்து இதை பொறுக்கி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. சுகருக்கு அவ்வளோ நல்லது. அப்படியே பக்கத்தில் அந்தாண்டு போயிடலாமா? பா இவங்களாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஐயா, இங்கே பாருங்கப்பா, தலை எவ்வளோ அழகாக இருக்குது. காசு கொடுத்தா கூட கடையில் இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஒரு மழை பெஞ்சதுனால ஒரு பூச்சி கூட இல்லாமல் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய செடிகள்லாம் இருக்குது. தினமும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருந்ததை நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இன்னும் நிறைய இருக்குது. இங்கே பார்க்குறீங்களா, இது வந்து தொட்டாசினிகி செடி பூ. இது கூட பயன்படுத்துகிறாங்க மூலிகை செடியாக. நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். ஆண்மை குறைவுக்கு இதை பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நான் நிறைய பேருக்கு குழந்தைகள்லாம் இல்லாமல் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த தொட்டாச்சி நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுகருக்கு கூட இதை பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஞாபகம். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா என்னோடய பதிவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே நண்பர்களே, பாய். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். இது பாருங்கள், இது பேர் தான் வந்து மொசுமுஸ்கு தவை. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, என் பிள்ளைங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை கசக்கி நான் ஊற்றியிருக்கேன். சளிக்கு நல்லது. நம்ம கூட அப்படியே மென்று சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. பாருப்பா, இந்த இயற்கையோட ஒரு மகிமை தான். எவ்வளோ செடிகள் இருக்குது, இது நம்ம தான் பயன்படுத்துறதில்ல. இது வந்து ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கிறதுனால இதெல்லாம் வந்து சரியாக பயன்படுத்துறதில்ல. நிறைய பேர் கிடைக்காதவங்களாம் இதை வந்துலாம் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நமக்கு இது ஈஸியாக கிடைக்கிது, அதனால் வந்து அதோட அருமை நமக்கு தெரியல.